ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Galatta. இன்றைக்கி வீடியோவில் நாம் உளுந்தம்பருப்பு சாதம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இது ரொம்ப ஹெல்த்தியான அண்ட் சிம்பிளான டிஷ், ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் இதில் தொலிப்பருப்பு யூஸ் பண்ண போகிறோம். அதில் தொலி உளுத்தம்பருப்பு இல்லை அப்படின்னா நம்ம தோல் இல்லாத முழு உளுந்தும் யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம், எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உளுத்தம்பருப்பு சாதம் செய்கிறதுக்கு இன்றைக்கி 2 கப் அரிசிக்கு 1 கப் தொலி உளுந்து எடுத்திருக்கேன். 10 பல் வெள்ளைப்பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் தேங்காய் துருவல். முதல்ல நம்ம அரிசியையும் உளுந்தையும் சேர்த்து நல்லா ஒரு 3-4 தடவை கழுவி எடுத்து வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் பண்ண போகிறேன். இது நம்ம நார்மலாக பானையிலையும் பண்ணலாம், குக்கர்லேயும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குக்கரை எடுத்து வச்சுட்டு அதில் அரிசியும் பருப்பையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப்புக்கு 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 10 பல் பூண்டு, துருகி வச்சுருந்த தேங்காய் துருவல், பெருங்காயத்தூள் கொஞ்சம், இல்லை கட்டிக்காயம் இருந்தாலும் போடலாம். அப்புறம் தேவையான அளவு உப்பு. கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ குக்கர் மூடி வச்சிடலாம். இப்போ குக்கர் மூடியாச்சு. 4-5 விசில் வந்ததுக்கப்புறமா ஆஃப் பண்ணிடலாம். சாதம் தயார். உளுத்தம்பருப்பு சாதம் மைல்டாக இருக்கிறனால அதுக்கு தொட்டுக்கிற சைட் டிஷ் நல்ல காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்கு இன்றைக்கி நம்ம இஞ்சி பச்சடி தான் பண்ண போகிறோம். இஞ்சி பச்சடி பண்ணுறதுக்கு இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கணும். ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்னதாக, தக்காளி, அப்புறம் ஒரு 1/2 கப் தேங்காய் துருவல், இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்த இஞ்சியை நல்லா தோல் சீவிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு இஞ்சியை போட்டு ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பீசஸ் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரையும் இஞ்சியை நல்லா வறுத்து வச்சுக்கலாம். இப்போ இஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ நம்ம அதை எடுத்து வச்சிடலாம். நல்ல ஒரு வாசம் வரும். அந்த டைமில் அதை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ வறுத்த இஞ்சி பீசஸை தனியாக எடுத்து வச்சாச்சு. அதே கடாயில் எண்ணெய் ஊற்றி வெங்காயத்தை போட்டு வதக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மல்லித்தூள், 2 இல்லை 3 ஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள், மஞ்சள் தூள், மிளகாத்தூள் நம்ம குறைவாக போட்டால் போதும். ஏன்னா இஞ்சியே நல்லா காரமாக இருக்கும், அதனால் கொஞ்சமாக. இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்ச தண்ணி அதையும் சேர்த்துடணும். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு லெமன் சைஸ் அளவு புளி கரைச்ச தண்ணி அதையும் சேர்த்துடலாம். நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம தேங்காய் துருவல், தக்காளி, நம்ம வறுத்து வச்சுருக்கிற இஞ்சி,
கொஞ்சம் ஜீரகம் அதெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதை நல்லா மூடி போட்டு கொதிச்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு தக்காளி, கொஞ்சமாக தேங்காய் துருகல், நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச இஞ்சி, ஒரு சிட்டிகை ஜீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இதில் நாம் இந்த தக்காளி, இஞ்சி, ஜீரகம், தேங்காய் அதெல்லாம் போட்டு அரைச்ச கலவையை வந்து போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்து விடணும். அப்புறம் தேவையான அளவு உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சா போதும். அவ்வளோதான், ரெடி. ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்கட்டும். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. இதில் இப்போ மல்லித்தழை தூவி ஆஃப் பண்ணிடலாம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், உளுத்தம்பருப்பு சாதம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.